இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க வர முக்கியமான டாபிக் என்ன, இந்த என்ஆர்இ என்ஆர்ஓ அப்படின்லாம் நிறைய சொல்றோம். அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பட் இதுக்குள்ள ஒரு புதுசா ஒரு விஷயம் பிஏஎஸ்ன்னு ஒன்று இருக்கும், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு ஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்கு, இந்த ஸ்கீம் நம்ம வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா, இந்த ஸ்கீமோட தான் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மேண்டட்டரியா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிறது தான் சரி, இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, எதை பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுதான் ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ரைட். என்ஆர்ஓ உங்களுக்கு தெரியும், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி. பேசிக்காகவே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னாலே, நீங்கள் இந்தியாவில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஐடியில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பட் அது ஆக்சஸில் இருக்குன்னா அது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா, அதுக்குண்டான ப்ரொவிஷன் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாறிடும். ஆனால் அக்கௌண்ட் நம்பர் மாறாது, ஐஎஃப்எஸ்சி கோடு மாறாது, எதுவும் மாறாது இல்லையா? அதே மாதிரி அதில் இஎம்ஐ ஏதாவது போயிட்டு இருக்குன்னா கூட கண்டினியூ பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நீங்கள் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துடுறீங்க அப்படின்னா அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். நோ அப்ஜெக்ஷன். ஓகேங்களா? இதில் கிளியரா நீங்கள் என்ஆர்ஓவில் உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ரொவிஷனும் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா லோக்கலில் நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போயிட்டு வரவங்களாம் மாற்றவே மாட்டாங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படியே இருக்கும். பட் அட்லீஸ்ட் என்ஆர்ஓவை மாற்றணும் அப்படிங்கிறது ரூலு. பட் அதனால் யாருக்கும் பெருசாக நோட்டீஸ் வர்றதோ பெனால்ட்டி போடுறதோ பெருசாக நம்ம கவர்மெண்ட்டில் எதுவும் பண்ணுறது இல்லை. பட் பண்ணணுமா அப்படின்னா பண்ணணும்னு நினச்சோன்னா பெனால்ட்டி போடலாம், உங்களுக்கு ஏதாவது சார்ஜஸ் போடலாம். என்ஆர்இங்கிறது இட்ஸ் அகெயின் ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் எப்படி என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் வைக்கிற மாதிரி என்ஆர்இ அக்கௌண்ட். பட் என்ஆர்இ அக்கௌண்ட் என்னன்னா, உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ஆர்இ அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்ற முடியாது. எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை என்ஆர்இயாக மாற்ற முடியாது. என்ஆர்இ அக்கௌண்ட் புதுசாக தான் ஓப்பன் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஐஎன்ஆரை டெபாசிட் பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வாடகை வருது, ஏதோ ஒரு இன்கம் வருது, அதை நீங்கள் அதில் டெபாசிட் பண்ண முடியுமானா கேஷாவோ நீங்கள் டெபாசிட்டே பண்ண முடியாது. அது பியூர்லி ஃபாரின் மணி, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை உள்ளே கொண்டு வைக்க முடியும். அதில் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி அந்த பணத்தை வெளிநாட்டுக்கே மீண்டும் எடுத்துகிட்டு போக முடியுமானா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் என்ஆர்இ அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? அப்போ இந்த பிஐஎஸ் அப்படிங்கிறது என்னது? எஸ், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது. முதல்ல இது ஒரு சர்வீஸ். உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இல்லை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். பேங்க்கில் நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னா அவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் இங்கே சீல், வேற ஒன்றும் மேட்டரே கிடையாது. மோஸ்ட்லி இது என்ஆர்ஓக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. யாரும் பண்ணலாமான்னா பண்ணலாம், பட் பண்ண மாட்டாங்க. என்ஆர்இக்கு இது மேண்டட்டரியாகவே இருக்கும் இல்லையா? இது ஆர்பிஐயோட ரூல் தானே தவிர, இப்போ நீங்கள் ஒரு வேளை யூஎஸ்ல இருக்கீங்க, யூஎஸ்ல கவர்மெண்ட் ஒரு வேளை சொல்கிறாங்களோ இந்த பிஐஎஸ் இருக்கணும்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது. எந்த கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆர்பிஐ ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கான். வெளிநாட்டில் வாழ் மக்கள் நம்ம ஊரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிற இந்த கணக்கை பார்க்கறதுக்கு ஒரு சிஸ்டம் தான் இந்த பிஏஎஸ். தவிர இப்போ எப்படி நம்ம சொல்கிறேன், எஃப்ஐஐஸ் இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எஃப்ஐஐ வெளியே போகிறாங்க, அப்போ அவங்க எஃப்ஐஐ ஸ்டேட்டஸில் இருக்காங்கல்ல. அதே மாதிரி உங்களுக்கு டிஐஎஸ் லோக்கலில் இருக்காங்க, பட் நாம் வெளிநாட்டில் இருக்கோம், ஆனால் ரீட்டைலர். அப்போ நம்மளை எப்படி கவர்மெண்ட்டால் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய வெளிநாட்டு பணத்தை வச்சு நம்ம இங்கே ஸ்டாக் வாங்கினா அவங்க பிஏஎஸ் சிஸ்டம் மூலமாக தான் அவங்க ட்ராக்கிங் பண்ணுவாங்க. இதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது பண்ணணும்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ என்ஆர்இ என்ஆர்ஓ பிஏஎஸ் கான்செப்ட் பார்த்துட்டீங்க இல்லையா? உங்களில் ஒரு 3 வருஷம் நம்ம வெளிநாட்டில் போய் இருந்துட்டு நம்ம ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் ஊருக்கு போவீங்க. ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ஈவன் 20 வருஷம் கூட ஆகட்டும், போயிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட் இஸ் மோர் தென் இனஃப். நீங்களாம் என்ஆர்இஓ இந்த பிஏஎஸ்ஓ இதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை என்ஆர்ஓவாக மாற்றிக்குங்க. அதுலேயே டிமேட் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு மாற்றிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஸ்டாக்ஸ் வாங்கலாம், விற்கலாம், எல்லாமே பண்ணலாம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்தியன் மணியும் டெபாசிட் பண்ணலாம், ஃபாரின் மணியும் டெபாசிட் பண்ணலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அது என்னது, லோக்கல் மணியும் கன்சிடர் பண்ணப்படும். என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிற பணத்தை நம்ம டெபாசிட் பண்ண முடியும். ஆனால் இந்தியாவில் சம்பாதிக்கிற உங்களோட வருமானம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்ட்டு அப்புறம் வேறு ஏதோ ஒரு இன்கம் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் டெபாசிட் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரியில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 வருஷம் அக்கேஷனல் சார், நான் ஊருக்கு போக 2 வருஷம் வேலை செய்வேன், திருப்பி இந்தியாவுக்கு வருவேன், திருப்பி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போக திருப்பி இந்தியாவுக்கு வருவேன், இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு எந்த பற்றியுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ வித்தவுட் பிஏஎஸ்ல நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. பட் அதுக்குள்ளே நமக்கு என்னென்ன இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் தானே. இப்போது நீங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு 5 வருஷம் ஆச்சு, ஒரு வேளை
உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு இந்த பணம் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஸ்டாக்ல போட்ட ஒரு 10 லட்சத்தை நீங்க எடுக்கணும், இல்லை 1 லட்சத்தை எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியுமா அப்படின்னா எஸ் எடுக்கலாம். பட் லிமிட் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 9 கோடி ரூபாய்க்குள்ள தான் நீங்க எடுக்க முடியும். அதாவது $1 மில்லியன். இது புரியுதா? என்ஆர் அக்கௌண்ட்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்தியாவிலே நீங்க டெபாசிட் பண்ணலாம், வெளிநாட்டில் இருக்கிற பொழுதும் டெபாசிட் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே பணம் என்னவா இருக்கும்? ஐஎன்ஆரா தான் இருக்கும். இது புரிஞ்சிடுச்சா? அடுத்தது இதுல வரக்கூடிய எந்த இன்ட்ரெஸ்ட்டோ, இது மூலமா ஒரு நீங்க டெபாசிட் போட்டிருக்கீங்க, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த எல்லா இன்கமுக்கும் நீங்க வந்து இந்த ஒரு இந்தியன் கண்ட்ரியுடைய டாக்ஸ் ஸ்லாப்ல நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு பேப்பர் ஒர்க் பெருசா இருக்காது. ஒரு ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான புரோக்கரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். வருஷம் எந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டமும் நீங்க ஃபாலோ பண்ண தேவையே இல்லை இந்த கேஸ்ல. இதுதான் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி நார்மல் பீப்புளுக்கு யூஸ் ஆகும். அதனால இதுலயே நீங்க வந்துட்டீங்கன்னா இதுக்கு மேல எங்க வீடியோ கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதுதான் உங்களுக்கு சரியான விஷயம்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, ஒருவேளை நீங்க ஃபேமிலியோட அங்க இருக்கீங்க, உங்க குழந்தைங்களோட எஜுகேஷன் அங்கதான் இருக்கு, உங்க குழந்தைங்க எதிர்காலத்துல அங்கதான் வாழ போறாங்க, வளர போறாங்க, படிக்க போறாங்க, வேலைக்கு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா என்ஆர்இ பிளஸ் பிஏஎஸ் ரூட்டோட எடுத்துக்கிட்டு போயிடணும். பிஏஎஸ் ரூட்னா என்னன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. பட் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட். இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. எந்த ஊரோட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க? இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணம் உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படும் தானே. ஒரு குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவோ, உங்க குழந்தைங்களோட கல்யாணத்துக்காகவோ, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பீங்க வெளிநாட்டில். இப்போ இது மாதிரி ஏதோ நீங்க செய்ய விரும்புறீங்கன்னா லாங் டேர்முக்கு, அப்போ அந்த பணத்தை எடுத்து தான் அங்கே செலவு பண்ண போறீங்கன்னா பணத்தை எடுக்கிற எந்த லிமிடேஷனும் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ அது ஒரு ரீசன். அடுத்தது நான் சொல்லிட்டு பர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்க போறீங்கன்ற மைண்ட் செட் இருந்தாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பெட்டர் என்ஆர்இ பிளஸ் பிஏஎஸ் ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு லாங் டேர்முக்கு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் நினைக்கிறோம் இல்லையா, 9 கோடி 10 கோடி அப்படின்னும் போது தான் உங்களுக்கு அது ப்ரெஷர் ஆகும். பட் ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது சும்மா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எடுக்க முடியாதா அப்படிங்கன்னா தாராளமாக என்ஆர்ஓலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா. அதனால என்ஆர்ஓங்கிறது பிரைமரி. உங்களுக்கு டவுட்டாக இருக்குங்க, குழப்பமா இருக்குங்க, என்னங்க பண்ணுறதுன்னா பெட்டர் டு கோ வித் என்ஆர்ஓ. ஃபியூச்சரில் கூட ஒரு 10-20 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அந்த கான்செப்ட் என்ஆர்இக்கு தான் நான் போகிறேன், எனக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் கிடச்சிருச்சு, நான் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணுறது ஒரு அர்த்தம் இருக்குது. மற்றபடி இதில் வந்து பேசிக் லைன் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்ச பணத்தை போடுறது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த பணத்தை மீண்டும் அதே நாட்டுக்கு கொண்டு போவீங்களா, கொண்டு போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். கொண்டு போவேன் அப்படிங்கிற கேள்வி பதில் இருந்துச்சுன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய், அதாவது 9 கோடி ரூபாய்க்கு மேலே கொண்டு போவீங்களா நான் கேம் கொஸ்டின். எஸ், நான் ஒரு வருஷத்துக்கு 9 கோடிக்கு மேலே கொண்டு போவேன்னா தான் இந்த பிரச்சனையே உங்களுக்கு என்ஆர்இ எடுக்கணுன்றதுலாம். இல்லைனா நீங்கள் என்ஆர்ஓலேயே எல்லா சர்வீஸுமே எனேபிள்டாக இருக்குது, எந்த ப்ரெஷருமே இல்லை. பீயிங் எஸ் அன் இந்தியன், ஒருவேளை உங்ககிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டே வச்சுக்கலாம், எந்த ப்ரெஷருமே உங்களுக்கு கிடையாது. பிஏஎஸ் ரூட்டோட நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டு 9 கோடியில ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, பரியருக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தை விற்று நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஊருக்கே எடுத்துகிட்டு போய் ஏதாவது ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்க எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெபாசிட் நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இந்தியன் இன்கம் டெபாசிட்டே பண்ண முடியாது. நான் சொல்கிறது வந்து வாடகையாக இருக்கலாம், இந்த ஊரில் உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் இருக்கலாம், இந்த மாதிரி கேஷ் எடுத்து போய் டெபாசிட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரக்கூடிய திங்ஸ் எல்லாம் வர்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. எனி டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு நான் டாக்ஸபிள். நீங்கள் ஒரு வேளை என்ஆர்இ அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு எஃப்டி போட்டு வச்சிருக்கீங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நோ நீட் டு பே எனி டேக்ஸ் ஃபார் தோஸ் கேஸ். ஆர்பிஐ அப்ரூவல், அதுதான் பிரச்சனையே. அந்த ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கிடணும். அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் ஒரு ரிப்போர்ட் சப்மிஷன் ப்ரொசீஜர் இருக்குது. அது பேங்க் நீங்களும் லைஸ் பண்ணி பண்ணணும், அதை டிஜிட்டலாகவே பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அந்த வேலைலாம் உங்களுக்கு இருக்கானா இருக்குது. அடுத்தது ப்ரோக்கரேஜ், நார்மல் பீப்புளுக்கு வாங்குற ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன், எடுத்த உடனே என்ஆர்இ ப்ளஸ் அப்படி தான் நான் போவேன்னு போகாமல் என்ஆர்ஓ போயிடுங்க. உங்களுக்கு டைம் இருக்குது, இனஃப் டைம் இருக்குது. எப்போ வந்து நீங்கள் ஃபியூச்சரில் போகிறீங்களோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிச்சிடுறீங்க, சேர்த்துறீங்க, ஒரு 10-20 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடுறீங்க, ஓகே, ஃபண்ட் வேல்யூ வந்துடுது. அப்போது அன்றைக்கி வந்து பிரச்சனை வருமானு கேட்டால் நோ. சீரியஸ்லி ஸ்பீக்கிங், அன்னைக்கு கூட நீங்கள் உங்கள் பணத்தை என்ஆர்ஓவில் இருக்கிற பணத்தை என்ஆர்இக்கு கொண்டு போகலாம், ப்ரொவைடட் ப்ராப்பர் டேக்ஸ் இங்கே டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ள டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டீங்கன்னா தென் யூ கேன் பிரிங் திஸ் மணி டு ஃபாரின் இல்லையா. அப்போ என்ஆர்இயை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லாங் டேர்ம், என் பசங்கள்லாம் பார்க்கல வெளிநாட்டிலே படிக்கிறாங்க, அங்கேயே இருக்காங்க, இங்கேயும் எனக்கு இன்கம் இருக்குது, ரெண்டுமே எனக்கு இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இன்கம் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் ப்ளஸ் அங்கே நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் வித் பிஎஸ் ரூட்டோட எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு நான் பிஎஸ் ரூட் வச்சிருக்கோம் என்ஆர்ஓக்கு. பட் என்ஆர்இக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஎஸ் ரூட்டை கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கிறது நல்லது. இது ரெண்டுமே கம்பைண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. பட் எதுவுமே ஐடியாவே இல்லாதவங்க டோன்ட் கெட் இன்டு திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராசஸ். ஜஸ்ட் என்ஆர்ஓ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க.
10 இயர் ஆகட்டும், 15 இயர்ஸ் ஆகட்டும், அப்புறமா முடிவு பண்ணு. ஏன்னா இங்க இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க பணத்தை 9 கோடிக்கு மேல நீங்க உங்க நாட்டுக்கு கொண்டு போவீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனையே உங்களுக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. நீங்க என்ன 9 கோடி ரூபாய் செலவு பண்ண போறீங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கும்? அதெல்லாம் எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ யூ டோன்ட் நீட் டு பாதர். இப்போ இந்த கேள்வி திருப்பி கேட்காதீங்க. என் குழந்தையோட தான் நான் இப்போ ஊர்ல இருக்கேன், ஒய்ஃபும் என் கூட தான் இருக்காங்க, நானும் இந்த ஊர்ல வெளிநாட்டில் தான் இருக்கிறேன். இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரதான் போகிறோம். பட் நான் ஃபேமிலியாக இருக்கிறோமே, எங்களுக்கு என்ஆர்ஓ ஒர்க் அவுட் ஆகுமானா வை நாட்? தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும், பயப்படவே வேண்டாம். எந்த ப்ரொசீஜர் பிரச்சனையும் ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சிச்சுங்களா? நீங்கள் அங்கே பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்போ நீங்கள் மேண்டட்டரியாக என்ஆர்இ அக்கௌண்ட்டும் இந்த பிஐஎஸ் ரூட்டும் நீங்கள் எடுத்தே ஆகணும். நோ அதர் ஆப்ஷன். பட் அதர் தன் தட் எப்படியா இருந்தாலும் நான் இந்தியாவுக்கு தான் வரப்போகிறேன், இந்தியாவில் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பணத்தெல்லாம் நான் எடுத்து ரீயூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு பாதர் அபவுட் எனிதிங் எல்ஸ். என்ஆர்இ ப்ளஸ் பிஏஎஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு இடத்துலையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு இடத்துலையும் வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 3-in-1 அக்கௌண்ட்டை ஒரே பிளாட்ஃபார்மில் வைக்க சொல்கிறாங்க. உங்களோட சேவிங்ஸ், உங்களோட டிமேட், உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் மூணையுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேங்க் தான் இந்த 3 சர்வீஸையும் கம்பைண்டாக கொடுக்குறது. ஒன்று ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அப்புறம் ஸ்டேட் பேங்க். அவ்வளோதான் 5 தான் வந்து 3 பிளாட்ஃபார்மும் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ ஜீரோதாவில் போனீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது. கரெக்டுங்களா? நீங்கள் தான் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் லிங்க் தான் பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு கேள்விகள் பொதுவாக இருக்கும். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். டபுள் டேக்ஸ் இன்கம் எனக்கு வருமா? நான் இந்தியாவில் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு நான் இந்தியாவிலையும் டேக்ஸ் கட்டணும், அப்புறமா யூஎஸ்ல இருந்தால் யூஎஸ்லேயும் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக கேட்குற கேள்விக்கு 2 பதிலாக நான் சொல்கிறேன். ஒன்று, உங்களுடைய இங்கே நீங்கள் சம்பாதிச்ச பணத்துக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும், அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும் இல்லையா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே இந்தியாவில் 10% கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். நீங்கள் கட்டலாம் தேவையில்லை, அவங்களே டிடிஎஸ் 10% பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணிக்க வேண்டியது தான் அங்கே. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் யூஎஸ்க்கு அந்த பணத்தை கொண்டு போகிறீங்கன்னு வச்சுப்போம், அது என்ஆர்இயாக இருக்கலாம், என்ஆர்ஓ இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒருவேளை அந்த நாட்டுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓசிஐ கார்டு ஹோல்டராக இருந்தால் கூட சரி, ஒரே ரூல் தான். அந்த ஊருடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்ன? 15%. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல 15%. அப்போ 15% அங்கேயும் கட்டணுமானா நாட் நெசசரி. நல்லா பார்த்துங்க, நாட் நெசசரி. என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கட்டின பணத்தை கிரெடிட் வாங்கிக்கலாம். இந்தியாவில் கட்டின பணத்துக்கான டேக்ஸ் கிரெடிட் வாங்கி அங்கே மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குல்ல, இப்போ அங்கே 15%, அந்த 5% பேலன்ஸ் இருக்குல்ல, 50,000 ரூபா, அதை மட்டும் கட்டுங்க. இப்போ 10 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, இங்கே 1 லட்ச ரூபா கட்டிட்டீங்க, அங்கே ஒரு தடவை போய் நீங்கள் 1.5 லட்ச ரூபா கட்ட தேவையில்லை, அங்கே வேறு 50,000 ரூபா கட்டினா போதும். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோடைய ப்ரொசீஜர். ஒருவேளை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ நீங்கள் நார்வேல இருக்கீங்க, நார்வேல நீங்கள் 40% இன்கம் டேக்ஸ். ஆனால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வந்து உங்களுக்கு இப்போ 10 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்குன்னா இந்தியாவில் ஒரு 20% நீங்கள் கட்டிடுவீங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது கட்டினது போக நீங்கள் ஒன்ஸ் அகைன் நார்வேக்கு போனீங்கன்னா அங்கே 40% போட்டிருக்காங்கல்ல உங்களோட இன்கம் டேக்ஸ், அங்கே கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும், அது இன்கம் டேக்ஸில் வரும். அப்போ பேலன்ஸ் ஒரு 20% அங்கேயும் கட்டணுமானா எஸ், யூ ஹேவ் டு பே. நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாடுகளுடைய டபுள் டேக்ஸ் இன்கம் கான்செப்டை வந்து அவாய்ட் பண்ணணுங்கிற அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதர் தன் தட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் ஒரே ஒரு டேக்ஸ் தான் கட்ட போறீங்க. இப்போ எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட டேக்ஸ் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த நாட்டுக்கான டேக்ஸும் நீங்கள் கட்டிட்டீங்க, பேலன்ஸ் அங்கே கொஞ்சம் கட்டுறீங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் இப்பவும் சொல்லலை. நான் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னுடைய பார்வைக்கு பட்டதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து நிறைய பேரோட விசாரித்து எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணியிருக்கேன். அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, இது போதும் சார், இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ நான் சொல்லாத சில விஷயங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினச்சா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தகவல் போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ கமெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் பாருங்கள், ஒரு வீடியோ இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள் இல்லையா? நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி சேர்த்த விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் பெட்டரான பொசிஷன் வருவாங்க இல்லையா? எனிவே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.